கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களில் 2 பேர் யாழ் அனலைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஏனைய நபர் மட்டக்களப்பு வந்தாரமூலை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் குறித்த மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்ற நிலையில் இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். புலால் சிறைச்சாலை மற்றும் திருச்சி இடைத்தங்கல் முகாம் ஆகியவற்றில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். புதிய அரசாங்கத்தின் முயற்சியின் பலனாக இந்திய பிரதமருடன் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலை அடுத்து கடற்றொழில் அமைச்சரின் முயற்சிக்கு அமைய இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சர் வந்த பிறகு இலங்கை அரசாங்க அதிபர் ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு எல்லா உதவியும் செய்து எங்களை 2 நாட்டுக்காருக்கும் நன்றி. அவை செய்த உதவிகளுக்கு எல்லாம் நன்றி. எங்களுக்கு டிக்கெட்டு காசு எல்லாம் அவையே தந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து எங்களை மண்ணிலேயே விட்டுட்டார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய எமது அரசாங்கம் அன்றத்து சனகாவின் அரசாங்கம் கடத்தொழில் நீரியவள அமைச்சர் சந்திரசேகரன் முயற்சியின் காரணமாக அதே நேரம் அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இவர்களை இன்று இலங்கையை கொண்டிருக்க முயற்சி எடுத்து இன்று எமது ஆட்சி அமைத்து 1 மாதங்கள் ஆகின்ற நிலையில் கூட எமது கடினமான ஒரு ஒத்துழைப்பின் காரணமாக ஏனென்றால் குடும்பங்களுடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரம் எமது மீனவ சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான எங்கள் அரசாங்கத்தால் கூடிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்.